முல்லைத்தீவில் இரு மாவீரர்களின் தந்தை ஒருவர் இயலாத நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 27ஆம் தேதி இவ்வாறு மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. துயிலும் இல்லத்தில் இந்த நிகழ்வு நடாத்துவதற்கு பல லட்சம் கணக்கான பணங்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றது, செலவிடப்படுகின்றது. அதனை கடந்து இந்த மாதத்தில் இந்த நாளில் மாத்திரமா அவர்களை மட்டும் நினைவு கூறுகின்றீர்கள்? அதனை கடந்து இறந்தவர்களின் பெற்றோர்களுக்காக, மனைவி அல்லது கணவன்களுக்காக எல்லாம் என்ன செய்கின்றீர்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. வெறுமனே அந்த நாளில் மட்டும் நினைவு கூறுகின்றோம். அதுவும் இதிலே வெளிப்படையாகவே சொல்லுகின்றேன், இதனை தவறாக நினைக்க வேண்டாம். இது 2 பேர் இதனை ஒரு வியாபாரமாகவே பயன்படுத்தி வருகின்றார்கள். அதாவது ஒரு துயிலும் இல்லத்தை பொருட்படுத்தி வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணத்தை வைத்து அரைவாசி பணத்தை செலவழித்து அதை செய்துவிட்டு மிகுதி பணத்தை எடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு கொன்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்த அடிப்படை செய்யப்படுகின்ற ஒரு வேலையாக இதனை சிலர் பார்க்கின்றார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலும் ஒரு சர்ச்சை நிலவிக் கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் ஒருவர் கடந்த வருடம் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல்களை முன்னெடுத்திருந்தார். ஆனால் அது தொடர்பான கணக்கை கேட்டபோது அதனை சரியாக முன்வைக்கவில்லை, அதற்கு தேவையில்லாத கதை கதைத்தார். இது தொடர்பாக அங்கிருக்கின்ற மாவீரர்களின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தமை தொடர்பான செய்திகளும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. இப்படியான சூழ்நிலையில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பொதுச்சந்தை பகுதியில் 2 மாவீரர்களின் தந்தை ஒருவர் இயலாத நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 3 நாட்களாக அவர் அங்கேயே படுத்திருந்திருக்கின்றார். இது தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்துக்கு சேர்ந்த போலீசார் இயலாத நிலையில் அங்கேயே படுத்திருந்த அந்த 2 மாவீரர்களின் தந்தையை புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் கொண்டு சென்று அனுமதித்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த முதியவர் முறிகண்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. அவர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரையோ அல்லது புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையோ அணுகுமாறு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் 2 மாவீரரின் தந்தைக்கு இந்த நிலை, இப்படியான ஒரு சூழலில்தான் இங்கு அனைத்துமே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கேட்கின்ற போது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. அந்த அளவு துயரத்தில் இங்கு வாழ்கின்றார்கள். அதை விட முன்னாள் போராளிகளின் நிலை எப்படி இருக்கின்றது? ஆனால் வெறுமனே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களுக்காக எதையுமே செய்யவில்லை, எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்யவில்லை, எதுவுமே இங்கு மாறப்போவதில்லை, அனைத்தையுமே பேரளவில் செய்கின்றோம். அதனை தாண்டி இந்த தமிழ் தேசியம் எல்லாம் மறந்து ஜார் ஜாருக்கு எல்லாம் வாக்களிக்கின்றோம். தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயத்தை கடந்து இளைஞர்களாக ஒற்றுமையாக போவோம், தமிழக தொடர்பாக பேசினால் அதனை இனவாதம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று பெரும்பாலான தமிழர்களை வந்து விட்டார்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் அவர்கள் என்னத்துக்காக இறந்தார்கள் என்று கூட தெரியாமல் அவர்களை நினைவு கூற செல்வதில் என்ன பலன் இருக்கிறது? இத்தனை உயிர்கள் எங்களை நம்பி இறந்திருக்கிறார்கள். அதாவது எதிர்வருகின்ற முறை நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் தொடர்ந்து தங்களுக்கான தீர்வை கேட்பார்கள் என்றெல்லாம் அவர்கள் போராடி இறந்திருந்தார்கள். ஆகவே தற்பொழுது அவ்வாறு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து போங்கன்னு சொல்லவில்லை, அந்த செயற்பாடை ஆதரிக்கவும் இல்லை. அவர் ஜனநாயக முறைப்படி இந்த தமிழர்களின் குரல் தங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச தீர்வை பெறுவதற்காகவாவது இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு கருத்தாக, பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதனை கடந்து அந்த சூழல் என்பது வேறு, இந்த சூழல் என்பது வேறு. நாட்டை அமைதியாக கொண்டு செல்வதற்கும் ஜனநாயக முறைப்படி அனைத்தையுமே செய்வதற்கு தமிழர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஜனநாயகம் தான் இந்த நாட்டையும் உங்களையும் பலப்படுத்தும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.